எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 29. 10ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கும் எகிப்து முழுமைக்கும் விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு, என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் வாயிலே துரடுகளை மாட்டி உன் நதிகளின் மச்சங்களை உன் செதில்களில் ஒட்டிக்கொள்ளும்படி செய்து உன்னை உன் நதிகளின் நடுவிலிருந்து தூக்கிவிடுவேன். உன் நதிகளின் மச்சங்கள் எல்லாம் உன் செதில்களில் ஒட்டிக்கொண்டிருக்கும். உன்னையும் உன் நதிகளின் எல்லா மச்சங்களையும் வனாந்திரத்திலே போட்டு விடுவேன். வெட்ட வெளியிலே விழுவாய். நீ சேர்த்துக் கொள்ளப்படுவதில்லை. உன்னை பூமியின் மிருகங்களுக்கும் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் இரையாக கொடுப்பேன். அப்பொழுது எகிப்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நாணற்கோலாய் இருந்தார்களே. அவர்கள் உன்னை கையிலே பிடிக்கும்போது நீ ஒடிந்து போய் அவர்கள் விலாவையெல்லாம் பிளப்பாய். அவர்கள் உன்மேல் சாயும் போது நீ முறிந்து அவர்கள் இடுப்பு முழுவதையும் மரத்து போக பண்ணுவாய். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்மேல் பட்டயத்தை வரப்பண்ணி உன்னில் மனுஷரையும் மிருகங்களையும் சங்காரம் பண்ணுவேன். எகிப்து தேசம் பாழும் வனாந்தரமும் ஆகும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நதி என்னுடையது, நான் அதை உண்டாக்கினேன் என்று சொன்னானே. ஆகையால் இதோ நான் உனக்கும் உன் நதிகளுக்கும் விரோதமாக வந்து மிக்தோல் முதல் எத்தியோப்பியாவின் எல்லையிலுள்ள செவனே வரைக்கும் எகிப்து தேசத்தை அவாந்தரமும் பாழுமான வனாந்தரங்களாக்குவேன். மனுஷனுடைய கால் அதை கடப்பதுமில்லை, மிருக ஜீவனுடைய கால் அதை மிதிப்பதுமில்லை. அது 40 வருஷம் குடியேற்றிருக்கும். எகிப்து தேசத்தை பாழாய்ப்போன தேசங்களின் நடுவிலே பாழாய்ப்போக பண்ணுவேன். அதன் பட்டணங்கள் அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களின் நடுவிலே 40 வருஷம் பாழாய் கிடக்கும். நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களுக்குள்ளே தூற்றிவிடுவேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், 40 வருஷம் முடியும் போது நான் எகிப்தியரை அவர்கள் சிதறுண்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்துக்கொண்டு எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்பி அவர்களை அவர்களுடைய ஜனன தேசமாகிய பத்ரோஸ் தேசத்திலே திரும்பி வர பண்ணுவேன். அங்கே அவர்கள் அற்ப ராஜ்யமாயிருப்பார்கள். அது இனி ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் அற்பமானதாயிருக்கும். அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகிப் போக பண்ணுவேன். அவர்களின் பிறகே போய் அவர்களை நோக்கிக் கொண்டிருக்கிறதினால் இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு தங்கள் அக்கிரமத்தை நினைப்பூட்டாதபடிக்கு இனி அவர்கள் இவர்களுடைய நம்பிக்கையாய் இராமற் போவார்கள். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். 27ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தீருவின் முன்னே தன் சேனையினிடத்தில் கடும் ஊழியம் வாங்கினான். ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிற்று, ஒவ்வொரு தோள்பட்டையின் தோலும் உரிந்து போயிற்று. ஆனாலும் அவன் தீருவுக்கு விரோதமாகச் செய்த ஊழியத்தினாலே அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கவில்லை. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன். அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைப்பிடித்து அதன் ஆஸ்தியை சூறையாடி அதன் கொள்ளைப் பொருளை எடுத்துக்கொள்வான். இது அவனுடைய சேனைக்கு கூலியாய் இருக்கும். அவன் அதிலே செய்த வேலைக்கு எகிப்து தேசத்தை நான் அவனுக்கு கூலியாக கொடுத்தேன். எனக்காக அதை செய்தார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை
உனக்கு கட்டளையிடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 30. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஐயோ, ஆபத்து நாள் வருகிறதென்று அலறுங்கள். நாள் சமீபமாயிருக்கிறது. ஆம், கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. அது மந்தாரமான நாள். அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். பட்டயம் எகிப்திலே வரும். எகிப்திலே கொலையுண்கிறவர்கள் விழும்போது எத்தியோப்பியாவிலே மகா வேதனை உண்டாயிருக்கும். அதன் ஏராளமான ஜனத்தை பிடித்து கொண்டு போவார்கள். அதன் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக்கப்படும். எத்தியோப்பியரும் பூத்தியரும் லூத்தியரும் கலந்த கூட்டமாகிய அனைவரும், கூபியரும் உடன்படிக்கைக்குள்ளான தேசத்தின் புத்திரரும் அவர்களோட கூட பட்டயத்தால் விழுவார்கள். எகிப்தை ஆதரிக்கிறவர்களும் விழுவார்கள். அதனுடைய பலத்தின் முக்கியமும் தாழ்ந்து போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிலே மிக்தோல் முதல் செவனே வரைக்கும் பட்டயத்தினால் விழுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாழாய்ப்போன தேசங்களின் நடுவிலே பாழாய் போவார்கள். அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களில் அவர்கள் பட்டணங்களும் அவாந்தரமாகும். நான் எகிப்திலே தீ கொளுத்தும் போதும் உனக்கு துணை நின்ற யாவரும் முறிக்கப்படும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நிர்விசாரமான எத்தியோப்பியரை தத்தளிக்க பண்ண அந்நாளிலே என் கட்டளையினால் தூதாட்கள் கப்பல்களிலே போவார்கள். அப்பொழுது எகிப்தின் நாளிலே உண்டானது போல அவர்களுக்குள்ளே மகா வேதனை உண்டாயிருக்கும். இதோ அது வருகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை கொண்டு எகிப்தின் சந்ததியை ஒழிய பண்ணுவேன். இவனும் இவனோட கூட ஜாதிகளில் மகா பலசாலிகளான இவனுடைய ஜனங்களும் தேசத்தை அழிப்பதற்காக ஏவப்பட்டு வந்து தங்கள் பட்டயங்களை எகிப்துக்கு விரோதமாக உருவி கொலையுண்டவர்களாலே தேசத்தை நிரப்புவார்கள். அப்பொழுது நான் நதிகளை வற்றிப்போக பண்ணி தேசத்தை துஷ்டர்களின் கையிலே விற்று தேசத்தையும் அதிலுள்ள யாவையும் அந்நிய தேசத்தாரின் கையால் பாழாக்கி போடுவேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் நரகலான விக்கிரகங்களை அழித்து நோப்பின் சிலைகளை ஒழிய பண்ணுவேன். இனி எகிப்து தேசத்தில் ஒரு அதிபதியும் இரான். நான் எகிப்து தேசத்தில் பயமுண்டாக்கி பத்ரோஸை பாழாக்கி சோவானிலே தீக்கொளுத்தி நோ பட்டணத்தில் ஆக்கினைகளைச் செய்து எகிப்தின் பலனாகிய சீனின் மேல் என் உக்கிரத்தை ஊற்றி நோ பட்டணத்தின் ஏராளமான ஜனத்தை சங்கரிப்பேன். எகிப்தில் தீக்கொளுத்துவேன். சீன் மகா வேதனை அடையும். நோ பட்டணம் தகர்ந்து இடிந்து போகும். நோப்புக்கு திறந்தோறும் நெருக்கங்கள் உண்டாகும். ஆவென், பிபசெத் என்கிற பட்டணங்களின் வேலைக்காரர் பட்டயத்தால் விழுவார்கள். அவைகளின் குடிகள் சிறையிருப்புக்கு போவார்கள். எகிப்தின் நுகங்களை நான் முறிக்கும் போதும் அதனுடைய பலத்தின் முக்கியம் அதிலே ஓயும் போதும் மந்தாரம் அதை மூடும். தக்பா நேசிலே பகல் இருண்டு போகும். அதன் குமாரத்திகள் சிறைப்பட்டு போவார்கள். இப்படி எகிப்திலே நியாய தீர்ப்புகளை செய்வேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். 11ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய புயத்தை முறித்து போடுவேன். இதோ அது குணமாக்கத்தக்கதாக கட்டப்படுவதில்லை. அது பட்டயத்தை பிடிக்கத்தக்க பலனை அடையும்படி பத்தை வைத்து கட்டப்படுவதும் இல்லை. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு விரோதமாக வந்து பலனுள்ளதும் முறிந்ததுமாகிய அவனுடைய புயங்களை முறித்து போடுவேன். பட்டயத்தை நான் அவன் கையிலிருந்து விழப்பண்ணி எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களில் தூற்றிவிடுவேன். பாபிலோன் ராஜாவின் புயங்களை பலப்படுத்தி அவன் கையிலே என் பட்டயத்தை கொடுத்து பார்வோனின் புயங்களை முறித்து விடுவேன். அப்பொழுது அவன் கொலையுண்கிறவன் தவிக்கிறது போல அவனுக்கு முன்பாக தவிப்பான். பாபிலோன் ராஜாவின் புயங்களை பலப்படுத்துவேன்.
பார்வோனின் புயங்களோ விழுந்து போம். என் பட்டயத்தை நான் பாபிலோன் ராஜாவின் கையில் கொடுக்கும் போதும் அவன் அதை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களில் தூற்றி போடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 31. 11ஆம் வருஷம் 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடும் அவனுடைய திரளான ஜனத்தோடும் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ உன் மகத்துவத்திலே யாருக்கு ஒப்பாயிருக்கிறாய்? இதோ, அசீரியன் லீபனோனிலே அலங்கார கொப்புகளோடும் நிழலிடும் தலைகளோடும் வளர்ந்தோங்கிய கேதுரு விருட்சமாயிருந்தான். அதன் கிளைகளின் தலைகளுக்குள்ளே அதன் நுனி கொழுந்து உயர்ந்திருந்தது. தண்ணீர்கள் அதை பெரிதும் ஆழம் அதை உயர்த்தியும் ஆக்கின. அதன் ஆறுகள் அதன் அடிமரத்தை சுற்றிலும் ஓடின. தன் நீர்க்கால்களை வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் பாயவிட்டது. ஆகையால் வெளியின் சகல விருட்சங்களிலும் அது மிகவும் உயர்ந்தது. அது துளிர் விடுகையில் திரளான தண்ணீரினால் அதன் கிளைகள் பெருகி அதன் கொப்புகள் நீளமாயின. அதன் கொப்புகளில் ஆகாயத்தின் பறவைகளெல்லாம் கூடு கட்டின. அதன் கொப்புகளின் கீழ் வெளியின் மிருகங்களெல்லாம் குட்டிகளை போட்டன. பெரிதான சகல ஜாதிகளும் அதன் நிழலிலே குடியிருந்தார்கள். அப்படியே அதன் வேர் திரளான தண்ணீர்கள் அருகே இருந்ததினால் அது தன் செழிப்பினாலும் தன் கொப்புகளின் நீளத்தினாலும் அலங்காரமாய் இருந்தது. தேவனுடைய வனத்திலுள்ள கேதுருக்கள் அதை மறைக்கக்கூடாதிருந்தது. தேவதாரு விருட்சங்கள் அதன் கொப்புகளுக்கு சமானமல்ல. அர்மோன் மரங்கள் அதன் கிளைகளுக்கு நிகரல்ல. தேவனுடைய வனத்திலுள்ள ஒரு விருட்சமும் அலங்காரத்திலே அதற்கு ஒப்பல்ல. அதன் கிளைகளின் திரளினால் அதை அலங்கரித்தேன். தேவனுடைய வனமாகிய ஏதேனின் விருட்சங்களெல்லாம் அதன் பேரில் பொறாமை கொண்டன. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அது தன் வளர்த்தியிலே மேட்டிமையாகி கொப்புகளின் தலைகளுக்குள்ளே தன் நுனிக்கிளையை ஓங்கவிட்டபடியினாலும் அதன் இருதயம் தன் மேட்டிமையினால் உயர்ந்து போனபடியினாலும் நான் அதை ஜாதிகளில் மகா வல்லமையுள்ளவன் கையிலே ஒப்புக்கொடுத்தேன். அவன் தனக்கு இஷ்டமானபடி அதற்குச் செய்வான். அதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அதை தள்ளிப்போட்டேன். ஜாதிகளில் வல்லவராகிய அந்நிய தேசத்தார் அதை வெட்டி போட்டு விட்டுப்போனார்கள். அதன் கொப்புகள் மலைகளின் மேலும் சகல பள்ளத்தாக்குகளிலும் விழுந்தன. அதன் கிளைகள் தேசத்தினுடைய எல்லா ஆள்களின் அருகே முறிந்தன. பூமியிலுள்ள ஜனங்கள் எல்லாரும் அதன் நிழலை விட்டு கலைந்து போனார்கள். விழுந்து கிடக்கிற அதன் மேல் ஆகாயத்து பறவைகள் எல்லாம் தாபரித்தன. அதன் கொம்புகளின் மேல் வெளியின் மிருகங்கள் எல்லாம் தங்கின. தண்ணீரின் ஓரமாய் வளர்கிற எந்த விருட்சங்களும் தங்கள் உயர்த்தியினாலே மேட்டிமை கொள்ளாமலும் தங்கள் கொப்புகளின் தலைகளுக்குள்ளே தங்கள் நுனிக்கிளையை ஓங்க விடாமலும் தண்ணீரை குடிக்கிற எந்த மரங்களும் தங்கள் உயர்த்தியினாலே தங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமலும் இருக்கும் பொருட்டு இப்படி செய்வேன். மனுபுத்திரரின் நடுவே அவர்கள் எல்லாரும் குழியில் இறங்குகிறவர்களோட கூட மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் போனார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவன் பாதாளத்தில் இறங்குகிற நாளிலே புலம்பலை வருவித்தேன். நான் அவன் நிமித்தம் ஆழத்தை மூடி போட்டு திரளான தண்ணீர்கள் ஓடாதபடிக்கு அதன் ஆறுகளை அடைத்து அவன் நிமித்தம் லீபனோனை இருளடைய பண்ணினேன். வெளியின் விருட்சங்களெல்லாம் அவன் நிமித்தம் பட்டுப்போயின. நான் அவனை குழியில் இறங்குகிறவர்களோட கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகையில் அவன் விழுகிற சத்தத்தினால் ஜாதிகளை அதிர பண்ணினேன். அப்பொழுது பூமியின் தாழ்விடங்களில் ஏதேனின் விருட்சங்களும் லீபனோனின் மேன்மையான சிறந்த விருட்சங்களும் தண்ணீர் குடிக்கும் சகல மரங்களும் ஆறுதல் அடைந்தன. அவனோட கூட இவர்களும் ஜாதிகளின் நடுவே அவன் நிழலில் குடியிருந்து அவனுக்கு புயபலமாய் இருந்தவர்களும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்கள் அண்டையிலே பாதாளத்தில் இறங்கினார்கள். இப்படிப்பட்ட மகிமையிலும் மகத்துவத்திலும் ஏதேனின் விருட்சங்களில் நீ எதற்கு ஒப்பானவன்? ஏதேனின் விருட்சங்களோட கூட நீயும் பூமியின் தாழ்விடங்களில் இறக்கப்பட்டு பட்டயத்தாலே வெட்டுண்டவர்களோட கூட விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவிலே கிடப்பாய். பார்வோனும் அவன் கூட்டமும்
இதுவே என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 5. முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாயிருக்கிறது. உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவையையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். இளவயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும்போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். அதுவுமல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். ஆகையால் இளவயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளைப் பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டுமென்று இருக்கிறேன். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகிப் போனார்கள். விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவைகளானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்கக்கூடாது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள். நீ பட்சபாதத்தோடே ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும். அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது